பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுது. பீகாரில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுது, அப்பயும் தரல. கோர்ட்டுக்கு போய் கேட்குறாங்க, தரல. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, தரல. இந்திய தேர்தல் ஆணையத்தை 300 எம்பிக்களோட போறாரு எதிர்கட்சி தலைவர், அப்பயும் தரல. ராஜவேலு சாமானியனுக்கு எப்படி ஒரு கேள்விக்கு விட கிடைக்கும்? ராஜவேலு ஒன்றுலே சாயம் எடுத்து போச்சு இல்லை. இப்போ ராகுல் காந்தி பேசும்போது மோடி என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இல்லைன்னே வெளிப்படையாக தெரிய வந்துருச்சு. ஆனால் ஒரு ஜாதியை கேவலமாக பேசிட்டார், கீழ்த்தரமாக பேசிட்டாருன்னு டெஃபமேஷன் வழக்கு போட்டிங்க. தேர்தல் ஆணையம் நேரடியாக ராகுல் காந்தி மேலே கேஸ் போட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தினுடைய நன்மதிப்பை குறைப்பதாக இவர் பல இடங்களில் பேசிட்டு வர்றது இவருடைய நடவடிக்கைகள் அவமதிப்பு வழக்கு, அவதூறு வழக்கு ஒன்று போடுங்க ராகுல் காந்தி மேலே. போடும்போது அன்றைக்கி அவர் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணிட்டு போகிறாரு. கோர்ட்டுக்கு வரும்ல எப்படி டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்ல, அவங்களும் டிஃபெண்ட் பண்ணும்ல. ஏதோ ஒரு மாநில தேர்தல் அதிகாரி அப்புறம் வழக்கு தான் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சந்திக்கிட்டோம், நான் என்ன சொல்ல, நீங்கள் வழக்கு போடுங்க. இப்போ இதில் ஒரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கிற ஒரு மந்திரியே இந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு நம்மளே இதை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேயே சேம் சைட் கோல் போடுறார் ராஜண்ணான் கர்நாடகாவில். ஆமாம், நேற்று சித்தராமையா கூப்பிட்டு, எப்பா இருக்கிற பிரச்சனை போது நான் சிவகுமாரை பார்க்குறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பதவியை விலக சொல்லிட்டார். இந்த காங்கிரஸுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் அந்த காலத்தில் செய்த தவறுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் என்பதை விட ரீஜனல் லீடர்ஸ் பகுதி வாரியாக, மாநில வாரியாக பல இடங்களில் இருக்கின்ற தலைவர்கள் வளரக்கூடாதுன்னு அவங்க செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி அவங்கள எல்லா இடத்துலையும் திருப்பி அடிக்குது. இல்லைனா ராகுல் காந்திக்கு ஒட்டுமொத்த நாடே இன்றைக்கி இதில் பின்னாடி நிற்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு 300 எம்பிகளை கூட்டு போய் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போராட்டம் இல்லை, உலகமே பார்க்க வேண்டிய போராட்டம் இது.